வெல்கம் டு ஆண்டோஜோ அகாடமி. பார்க்க போகிறது +1 கணக்கு பதிவியல் பாடத்தில் இறுதி கணக்குகள் 2ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த கணக்கு நான் படிக்கிறேன். வியாபாரி ஒருவரின் 31/12/2016 அன்றைய இருப்பாய்வின்படி பற்பல கடனாளிகள் 50,000. சரிக்கட்டுதல்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வாராக்கடன் ரூபாய் 1000 போக்கெழுதவும். செகண்ட் ஒன், 5% வாரா ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கவும். தேர்ட் ஒன், 2% கடனாளிகள் மீது தள்ளுபடி ஒதுக்கு உருவாக்கவும். இவ்விவரம் வியாபாரியின் லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, இந்த சரிக்கட்டுதல் எல்லாம் லாப நட்ட கணக்குலையும் இருப்புநிலை குறிப்பிலையும் எவ்வாறு தோன்றும் என காட்டவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம லாப நட்ட கணக்கு போட போகிறோம். லாப நட்ட கணக்கில் போடும்போது இந்த சரிக்கட்டுதல் எல்லாமே பட்டு செயலில் மட்டும்தான் வரும், வரவு செயலில் எதுவும் வராது. ஃபஸ்ட்டு சரிக்கட்டுதல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாராக்கடன் 1000 ரூபாய் போக்கு எழுதுவோன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்து போட்டுக்கிறோம், வாராக்கடன் 1000 ரூபாய் போட்டுக்கிறோம். ரெண்டாவது சரிக்கட்டுதல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5% வார ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்குவோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5% இந்த வாராக்கடன் கூட நம்ம கூட்டணும். ப்ளஸ் வார ஐயக்கடன் ஒதுக்கு 5%. இந்த 5% நாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோனாக்கா, கீழே நான் கேல்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்கள். கடனாளிகள் எவ்வளோ இருக்காங்க, 50,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. இந்த கணக்கில் கடனாளிகள் 50,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அந்த கடனாளிகள்லேருந்து இந்த வாராக்கடன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய். இந்த 50,000லேருந்து 1000 ரூபாவை கழிச்சிட்டா மீதி எவ்வளோ வருது, 49,000. இந்த 49,000ல் 5% நம்ம கண்டுபிடிக்கணும். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். மீதி எவ்வளோ இருக்குது, 490. இந்த 490 எதால் பெருக்கிக்கிறோம், 5ஆல் பெருக்கிக்கிறோம். பெருக்கினா எவ்வளோ வருதுன்னா 2450. இந்த அமௌண்ட்டை தான் இங்கே கொண்டு வந்து நம்ம இங்கே போடுறோம். வாரா ஐயக்கடன் ஒதுக்கு 5% சொல்லிட்டு 2450 ரூபாய் போடுறோம். இந்த வாராக்கடன் கூட இந்த வாரா ஐயக்கடன் ஒதுக்க கூட்டி போட்டுக்கிறோம். எவ்வளோ வருது, 3450 ரூபாய் வரும். மூணாவது சரிக்கட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2% கடனாளிகள் மீது தள்ளுபடி ஒதுக்கு உருவாக்குவோம். அந்த 2% அதையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி குட்டி போடணும். ப்ளஸ் கடனாளி மீதான தள்ளுபடி ஒதுக்கு 2%. இந்த 2% எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கான கால்குலேஷன் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். கடனாளி மீதான தள்ளுபடி ஒதுக்கு, கடனாளிகள் எவ்வளோ இருக்குது, 50,000. அந்த 50,000 ரூபாயிலேருந்து முதல்ல வாராக்கடன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாவை கழிச்சிட்டா மீதி எவ்வளோ வருது, 49,000. மைனஸ் வாரா ஐயக்கடன் ஒதுக்கு. வார ஐயக்கடன் ஒதுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 2450. இந்த 2450 கழிச்சிட்டோம்னா மீதி எவ்வளோ வரும், 46,550 வரும். இந்த 46,550ல் நம்ம 2% கண்டுபிடிக்கிறோம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே மேலே 2 இருக்குது, கீழே 10 இருக்குது. ஒரே வாய்ப்பாட்டில் சுருக்கிங்க. 1 2 2 5 2 10. கீழே இருக்கிற எண்ணால் மேலே இருக்கிற எண்ணை வகுத்துக்கணும். உங்களுக்கு இப்படி வகுக்க தெரியலனா தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. எவ்வளோ வருது, 4655 ரூபா வரும். 4655 எதால் வகுத்துக்கிறோம், 5ஆல் வகுத்துக்கிறோம். 5ஆல் வகுக்கும்போது 46ல் எத்தனை 5 இருக்குது, 9 5 45. மீதி 1. 46லேருந்து 45 போச்சுன்னா மீதி 1. இங்கே எவ்வளோ இருக்குது, 5. இந்த 5 கீழே இறக்கிக்குங்க. 15ல் எத்தனை 5 இருக்குது, 3 5 15. அதுக்கடுத்து ஒரு 5 பேலன்ஸ் இருக்கா, இந்த 5 இறக்கிங்க. இந்த 5ல் எத்தனை 5 இருக்குது, ஒரு 5 5. அப்போது 931. அந்த தொகையை தான் இங்கே கொண்டு வந்து இங்கே போகிறோம். கடனாளி மீதான தள்ளுபடி ஒதுக்கு 2% 931. இந்த 3450 931 கூட்டினாக்கா 4381. இந்த தொகை தான் லாப நட்ட கணக்கில் பற்று செயலில் வரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பில் இந்த சரிக்கட்டுதல் வந்து நம்ம எப்படி போட போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இருப்புநிலை குறிப்பு ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். பொறுப்புகள் சொத்துக்களாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சொத்துக்கள் சைடில் மட்டும்தான் இந்த சரிக்கட்டுதல் எல்லாம் வரும், பொறுப்புகள் சைடில் எதுவும் வராது. இப்போது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, பற்பல கடனாளிகள் கணக்கில் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கொடுத்துருப்பாங்கனாக்கா, 50,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா பற்பல கடனாளிகள் என்பது சொத்து, அதனால் சொத்துக்கள் சைடில் அதை போட்டுக்கிறோம். இந்த கடனாளிகள்லேருந்து எதை கழிக்கிறோன்னா, வாராக்கடன் எவ்வளோ இருக்குது, 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாவை கழிச்சிட்டா மீதி எவ்வளோ வரும், 49,000. மைனஸ் அதுக்கு அடுத்தது எதை கழிக்கணும்னாக்கா, வார ஐயக்கடன் ஒதுக்கு 5%.
வார இயக்குனருக்கு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் லாப நட்ட கணக்கில் 2450 ரூபா. இந்த 49,000லேருந்து 2450 கழிக்கிறோம். கழிச்சா மீதி 46,550. அடுத்தது மைனஸ் கடனாளி மீதான தள்ளுபடி ஒதுக்கு 2%. இந்த 2% நம்ம ஆல்ரெடி லாப நட்ட கணக்கில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோனா 931. இந்த 931 46,550 கழிச்சோம்னாக்கா 45,619. லாப நட்ட கணக்கில் நம்ம எல்லாத்தையுமே அங்கே கூட்டி போடுறோம். இங்கே எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கடனாளியிலேருந்து கழிச்சு போடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே. இந்த சம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 5 மார்க்ஸ் சம்மில் ஒன்று. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.